நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க ரெண்டு பேரும். நீ இருந்து நடத்தி வச்சிருக்க வேண்டிய கல்யாணம் எங்க இருந்தாலும் பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்ப. இந்த பிள்ளைங்களை நீதான் பாத்துக்கணும். ராத்திரி யாருமே நீங்க தூங்கல. எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு வாங்க. ஆமாமா சரி, நானும் ஜூட் செம்ம தூக்கம் வருது. போமா. நிறைய சொதப்பிட்ட சுபத்ரா, கண்டிப்பா நீ கோவப்பட்டிருப்ப. சாரி சுபத்ரா, கடைசியில இப்படி ஒரு நல்லது நடக்கத்தான் இதெல்லாம் நடந்திருக்கு போல. எப்படியோ ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். எங்க இருந்தாலும் நீ இவங்களை பார்த்துக்க. பாரதி, இது உன் வீடு. இப்ப நீ எனக்கு மருமகன் மட்டும் இல்ல, என் மூத்த மகனும் நீ தான். இதை நான் சொல்லவே தேவையில்லை. ஒரு மகனை விட நீ எனக்கு அதிகமா செஞ்சிருக்க. எல்லா நேரத்திலையும் நீ என்ன தூக்கி நிமிர்த்தி இருக்கடா. மாமா, என்னது இதெல்லாம்? நீங்கள் சொன்னால் நான் எப்போவும் எதையும் செய்வேன். எனக்கு நீங்கள், இந்த குடும்பம், மகா, எனக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். வேற ஒன்றும் எனக்கு தெரியாது மாமா. எல்லாரும் முன்னாடியும் மகா கல்யாணம் நின்றுட்டேன்னு நான் வருத்தப்படவே இல்லைடா. இதெல்லாம் நடக்கலனா உன்னை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம்டா. சரி பாரதி, நீ போய் ரெஸ்ட் எடு. நீ தூங்கி 2-3 நாள் ஆகுது. நீ போ. ம். மகா, உன் மனநிலை எனக்கு புரியுதுடா. கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. உடனே எல்லாத்தையும் மறக்க முடியாதுதான். ஆனா நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்கடா. நீ நிறைய கஷ்டப்பட்டுட்டடா. இனிமே உனக்கு எந்த குறையும் வராதுடா. என் மேல உனக்கு வருத்தம் இல்லையடா? கொஞ்சம் கூட இல்லப்பா. எனக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்களேன்னு தான் வருத்தமா இருந்துச்சு. இந்த குணத்துக்கு உனக்கு எப்படிடா கஷ்டம் வரும்? இனி உனக்கு ஒரு கஷ்டமும் வராது. உன்னை நினைச்சு பல நேரங்கள்ல பெருமைப்பட்டிருக்கேன்டா. இவ்வளவு அமைதியா பொறுப்பா ஒரு பொண்ணு இருக்க முடியுமான்னு. அதே மாதிரி தாம்மா பாரதியும். நீங்க 2 பேருமே உங்களை விட்டுட்டு என்னை பத்தி தான் யோசிச்சு கவலைப்படுவீங்க. இப்ப உங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு மாதிரி நிம்மதியா இருக்குடா. நான் வேல்யூ பண்ற 2 பேரும் சேர்ந்திருக்கீங்க. எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல இது? பாட்டி சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே வீட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காதுமா. உனக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு. அதுக்காக முன்ன மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. நீ எங்க கூடவே இருந்தாலும் உன் லைஃபை நீ வாழணும்டா. அதெல்லாம் சான்ஸே இல்ல. இவ்வளவு நாள் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தா இனி பாரதியும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து பாத்துக்க போறாப்பா. அதான் நடக்க போகுது. ஆக்சுவலா சினிமா மாதிரி என்னென்னமோ நடந்ததுல பயங்கர கன்ஃபியூஷன். இவளுக்கு நம்ம பேசுறது புரியுமான்னு கூட தெரியல. ஒன்னும் பெருசா குழப்பிக்காதடா. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. இனியும் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோண்டா. எல்லாம் சரியா போயிடும்டா. நீ சந்தோஷமா இருப்பமா. போய் ரெஸ்ட் எடுறா. சுபா, கூட்டிட்டு போமா. போய் கொஞ்ச நேரம் தூங்குமா. நாங்க ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க தான் எங்க எல்லாரும் விடவும் டென்ஷனா சாப்பிடாம தூங்காம சுத்திட்டு இருந்தீங்க. சரிம்மா, நீங்க போய் பாருங்க. பாரதி, மாமா, எங்க போற? இல்லை மாமா, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு. இந்த நேரத்தில் என்னடா வேலை? இல்லை மாமா, கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடலான்னு. எதுக்கு? 2-3 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், அதான். டேய், ஒரு வாரத்துக்கு அந்த பக்கம் நீ வரக்கூடாது. போடா, போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் பார்த்துக்கிறேன். ஆ, சரிங்க மாமா. இவன் ஒருத்தன் எது சொன்னாலும் சரி மாமா சரி மாமான்னுக்கிட்டு.
டேய் மகா எங்கடா? தெரியல மாமா. பரதி, உனக்கு சரி அவளுக்கு சரி. நடந்ததை அக்செப்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா எல்லாம் சரியாயிரும்டா, ஒன்றும் கவலைப்படாத. ம், சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன் மாமா. சரி, போய் ரெஸ்ட் எடுப்போம். தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் மொட்டை மேல இருக்கேன். சரிடா, ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்காத. சரி மாமா. என்னப்பா பொண்ணை கொஞ்சுறீங்களா? ஓகே ஓகே. உங்க பொண்ணை கொஞ்சுறீங்களா? பாவுண்டாவ. நாங்களும் பாவம் தான். பட் டெய்லி 3 தடவை இப்படி சொல்லதான் யாரும் இல்ல. தூக்கம் வரலையா உனக்கு? இவையே இங்க ஜனனி ரூம்ல தூங்குறா. தெரியலடா, தனியா இருக்க முடியாதுன்னு ஜனனியோட பேசிக்கிட்டு இருக்கலாம் வந்திருப்பா. ஏன் தனியா தூங்கணும்? அதான் பாரதி இருக்கான்ல. அப்ப அவன் மகா ரூம்ல தனியா தூங்குவானா? சரி, தூங்கிட்டு விடுமா. சரி சரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க உங்க பொண்ணை கொஞ்சிட்டே இருங்க. என்னம்மா, ஏதாவது எடுக்க வந்தியா? இல்ல, கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. மகா நிம்மதியாவே இல்லடா. இன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி எப்படி தூங்குறா பாரு. கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாமா, ஆனா இனிமே அவ சந்தோஷமா இருப்பா. அது போதும்டா, பெரிய வீட்டை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. சுபா கல்யாணத்துல அப்படி ஒரு பிரச்சனை, கடைசி நேரம் வரைக்கும் டென்ஷன். மகா கல்யாணம் எப்படி எப்படியோ நடந்துருச்சு. உன் கல்யாணத்தையாவது பிளான் பண்ணி கரெக்டா நடத்தணும்டா. அவ தூங்கட்டும், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அதுவும் சரிதான், பாத்துக்கடா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்கிட்டதான் வந்து சொல்லுவேன். பட் இப்ப நான் ஃபீல் பண்ற பெயின உன்கிட்ட எப்படி சொல்லுவேம்மா? செத்து போற ஃபீல் ஒவ்வொரு செகண்டும். ஒரே நாள்ல எல்லாமே மாறி போயிடுச்சு. ஒரு லோன்லி லைஃப்ல டக்குனு எல்லா சந்தோஷமும் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? எனக்குள்ள இவ்வளவு சாஃப்டான ஃபீலிங்ஸ் இருந்ததான்னு எனக்கே அப்பதான் தெரிஞ்சது. வெளியே நான் காமிச்சுக்கிற ஜனனிக்கும் உள்ள நான் ஃபீல் பண்ற ஜனனிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு அவன் தான் என்ன ஃபீல் பண்ண வச்சான். அவன் கிட்ட மட்டும்தான் ஒரு குழந்தை மாதிரி மொத்த ஈகோவையும் தூக்கி போட்டுட்டு ரியலா இருக்க முடிஞ்சது என்னால. இனி அவன் என் லைஃப்ல திரும்பி வரவே மாட்டான்னு நினைக்கிறப்போ
நினைக்கிறப்போ எதுவும் பெருசா தெரியல எனக்கு. உனக்காகவாவது சீக்கிரம் வெளியே வந்துடுவேன். நீ சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்துல என் பெயின் காணாம போகணும். உனக்காக இன்னும் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி நல்லா சமைக்கிறாங்கல்ல? இது அவங்க தான் பண்ணாங்களா? ஏன் உனக்கு டேஸ்ட் தெரியலையா? கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது அதான். ஓவரா தூங்குனா இப்படிதான். நீ வேற, பாட்டிக்கு கத்திரிக்காய் மேல லவ் ஜாஸ்தி. டெய்லி கத்திரிக்காய் தான். என்னம்மா இப்பதான் சாப்பிடுறீங்களா? மதியம் தூங்குனவ இப்பதான் எழுந்தாப்பா. சரி நீங்க சாப்பிடலையாப்பா? பெருசா பசிக்கலமா. சரியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? ஒழுங்கா சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்க. சட்னி வைக்கட்டாப்பா? ஓய்மா. போதும். சுசி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் படு. ஏன் பாட்டி, அவன் மெதுவா சாப்பிட்டுமே. இல்ல சுபா, காலையில கிளம்பணும்ல. ஏன் பாட்டி, 2 நாள் கழிச்சு போனா போதாதா? ஏற்கனவே 4 நாள் லீவ் போட்டாச்சு. காலையில கிளம்பணும்ல. ஏய், என்னாச்சு உனக்கு? சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்ன? ஏய், ஏய் சுசி, இப்ப எதுக்கு நீ அழற? என்னடா என்னாச்சு? நான் போக மாட்டேன். என்ன சுசி சொல்ற? நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். நானும் இங்கே தான் இருப்பேன். அப்பாவோட, சுபாவோட, மகாவோட எல்லாரோடையும் நான் இங்க இருக்கணும். அப்பா ப்ளீஸ் பா, என்ன அனுப்பாதீங்கப்பா. நானும் உங்க கூடவே இருக்கேன். என்ன மட்டும் தனியா விடாதீங்கப்பா. இல்லடா இல்ல. +2 பாதியில எப்படி வர முடியும்? அதான் அடுத்த வருஷம் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தோமே. இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா அனுப்ப மாட்டீங்க. நான் வர மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். சரி இப்ப அழாத. இன்னும் 6 months தானே. ஸ்கூல் முடிஞ்சுதான் வந்துடலாம். மாட்டேன், நான் போகவே மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். உங்களை எல்லாம் விட்டு எங்கேயும் போக முடியாது என்னால. இவ்வளவு தூரம் சொல்றப்போ என்ன பண்றது? அவ இங்க இருக்கட்டுமே. அதுக்கு இல்ல, ஸ்கூல்ல பாதியில விட வேண்டாமேன்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, இங்க மாத்திக்கலாம். அப்பா ஃப்ரெண்டோட ஸ்கூல்ல சேர்த்துடலாம். இல்லம்மா, உங்க தாத்தா என்ன சொல்வாரோன்னு தெரியல. அவர் கண்டிப்பா அடுத்த வருஷமும் அனுப்ப மாட்டாரு. ப்ளீஸ் பா, நான் இங்கே இருக்கேன்பா. ப்ளீஸ் பாட்டி, நான் உங்களை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நான் இங்கே இருக்கேன் பாட்டி. நாம எப்படி வளர்த்து என்ன பிரயோஜனம்? வேர் இங்க இருக்கிறப்போ செடி எப்படி அங்க வளரும்? அவ இங்க இருக்க விருப்பம்னா இங்கே இருக்கட்டும். நான் காலையில கிளம்புறேன். நீங்களும் இங்கேயே இருந்துருங்க பாட்டி. இல்லம்மா, நாங்க வயசானவங்க. கோழி ஆடு நாங்க இருக்கேம்மா. ஏதோ பாட்டி ஞாபகம் வரும்போது ஒரு 8 வந்து பார்த்தா சரி. அப்பா, என்ன அனுப்ப மாட்டீங்கல்ல? நான் இங்கே தான் இருப்பேன். என்னடா இது உன் வீடு. இங்க இருக்க என் பெர்மிஷன் எதுக்கு? நீங்க இல்லாத நினைச்சு நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கோம் தெரியுமா? நீங்க இருக்க போறனா எங்களுக்கு சந்தோஷம் தானடா. சரிம்மா, உட்காந்து சாப்பிடு.
தூங்க முடியும்னு நினைக்கிறியா? ஜனனி, சொல்லு பாரதி. உனக்கு ஒன்றும் என் மேல கோவம் இல்லையே? நான் கோச்சுக்க என்ன இருக்கு பாரதி? என்னால முடியல ஜனனி. உனக்கு என் லவ் தெரிஞ்சது இப்பவா இருக்கலாம், ஆனா இது எவ்வளவு வருஷம் கொண்டு நடந்திருக்கேன் தெரியுமா? ஒரே நாள்ல அது ஏன் இல்லாம போச்சு? லவ் பண்ண எல்லாருமே கல்யாணம் பண்ணி சேர்ந்தே இருக்காங்களா என்ன? எவ்வளவு பேர் விட்டுட்டு போயிடலையா? என்ன ஜனனி இவ்வளவு ஈஸியா பேசுற? வேற என்ன பண்ண சொல்ற? எல்லாமே கனவுன்னு சொல்லி டக்குன்னு பெச்சிட்டு தூக்கி போட்டு எந்திரிக்கிற மாதிரி இருந்தா இல்ல, அப்படி எதுவுமே நடக்காது. எல்லாமே ரியல். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ மகாவோட ஹஸ்பண்ட். எனக்கு இன்னும் நம்பவே முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே சரியா போகும் பாரதி. டைம் வில் சேஞ்ச் எவ்ரிதிங். என்னால உன்னை மறந்துட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறியா? மறக்க சொல்லல, ஆனா நீ நினைச்சிட்டே இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? எனக்கு, உனக்கு, மகாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதெல்லாம் ஓகே. என்னால முடியலன்னு சொல்றேன். என் கஷ்டம் உனக்கு புரியலையா ஜனனி? புரியுது பாரதி, ஆனா மாறிடும். உனக்கு மகாவை பிடிக்கலையா? என்ன கேட்குற ஜனனி நீ? அவள் எனக்கு எப்பவும் பிடிக்கும். அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நான் நிஜமாவே ஆசைப்பட்டிருக்கேன். பிரபு காணும்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளோ டென்ஷன் ஆன உனக்கு தெரியுமா? அவள் சூசைட் ட்ரை பண்ண தெரிஞ்சப்போ எனக்கு உயிரே போயிடுச்சு. அப்புறம் ஏன் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு வருத்தப்படுற? என்ன கொல்லாத ஜனனி, அது வேற இது வேற. அவளை பிடிக்குங்கிறதுக்காக கல்யாணம். எல்லாரும் சேர்ந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? நான் அப்படிலாம் நினைக்கல. நான் மாமா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் உனக்கே தெரியும். அவர் சொன்னா நான் என்ன வேணா செய்வேன் ஜனனி. மண்டபத்தில் கல்யாணிக்க கூடாதுன்னு மாமா கேட்டது, நான் சரின்னு சொன்னது எல்லாமே என்ன சொல்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் மாமா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் உனக்கே தெரியும். அவர் சொன்னா நான் என்ன வேணா செய்வேன் ஜனனி. மண்டபத்தில் கல்யாணிக்க கூடாதுன்னு மாமா கேட்டது, நான் சரின்னு சொன்னது எல்லாமே என்ன சொல்றது? ஒன்னு எனக்கு பிடிக்காம இருந்திருந்தா கதையே வேற. இப்ப என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. நீ நீ மட்டும்தான் இருக்க. இதை மறைச்சிட்டு என்ன பண்ண போறேன்னே தெரியல. பைத்தியம் பிடிச்சிட்டா நல்லா இருக்கும். பாரு, நீ சொல்ற எல்லாம் கரெக்டு தான் பாரதி. அதே ஃபீல் எனக்கு இருக்கு. பட் நாம ஒன்றும் பண்ண முடியாது. நடந்ததை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. என்னால முடியல ஜனனி. நீ முடியும்னு தோணல. உன்னை ஏமாத்தி, என்ன ஏமாத்தி, மகாவே ஏமாத்தி. ப்ளீஸ் பாரதி, பிராக்டிக்கலா யோசி. நம்ம பேசுறத அப்பாவோ மகாவோ கேட்டா இந்த வீட்டோட நிம்மதி போயிடும். மகாவுக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா. இது வரைக்கும் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியாதா?
இனியும் அவளை கஷ்டப்படுத்தணுமா? சத்தியமாக அவளை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. ஆனால் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியுமா எனக்கு தோணலை ஜனனி. உனக்கு நான் நினைக்கிறது எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல ஜனனி. இல்ல, எதையும் புரிய வைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மறந்து போயிடும். மறந்துதான் ஆகணும். யாருக்கும் சந்தோஷம் தராத ஒண்ணு எதுக்கு தூக்கி சுமக்கணும்? இப்போ உன் வைஃப் மகாதான் பாரதி. நீ அவளை மட்டும் யோசி. இது திடீர்னு நடந்த கல்யாணம். அவ்வளவு ஈஸியா உங்க 2 பேராலையும் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்க முடியாது. அதை பத்தி தான் இப்ப நீ யோசிக்கணும். ஒன்று அழிச்சிட்டு இன்னொன்று இடத்துல மாதிரி ஈஸியாக சொல்கிற நீ. சில நேரம் இப்படி எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டாதான் வாழ முடியும் பாரதி. உன்னால் இதெல்லாம் முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியல, ஆனா முடியணும். இதே வீட்டில் உன்னை பார்க்கும்போதெல்லாம் நாம் பேசுனது ஞாபகம் வருமே. எப்படி மறந்துட்டு மகாவோட வாழ சொல்கிற நீ? நான் இங்கிருந்து போயிட்டா நீயும் மகாவும் சந்தோஷமா இருப்பீங்களா? என்ன பேசுற நீ? எனக்கு வேற வழி இல்ல பாரதி. மகாவோட சந்தோஷத்துக்கு முன்னாடி வேற எதுவும் பெருசா தெரியல. அவ இந்த வீட்டுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியும். என்னால அவ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. அவ முன்னாடி நம்ம ஃபீலிங்ஸ் பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் நான் இங்கிருந்து போயிடுவேன்.